அல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளில் நம்ம மத்தியில் பெங்களூர் பகுதியிலேருந்து வந்திருக்கிற நம்ம சபையினுடைய சீனியர் பாஸ்டர் அல்லேலூயா சிஸ்டர் ரேணுகா அவங்க நமக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பாங்க. நீங்கள் எந்த சபையில் போனாலும் ஒரு ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிறவங்கள அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. தமிழில் சொன்னால் உடன் ஊழியர்னு சொல்லுவாங்க. எந்த பாஸ்டர் சீனியர் பாஸ்டர் சொல்ல மாட்டாங்க. யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க? சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையாகவே இந்த சபைக்கு சீனியர் பாஸ்டர் அவங்க தான். 3 வருஷமாக இந்த அலந்தலைப்பூர் கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். 3 வருஷத்தில் 2.5 வருஷம் சபையினுடைய எண்ணிக்கை 5 பேர் 6 பேர் தான். அல்லேலூயா. கண்ணால் பார்த்த சாட்சிகள் உண்டு. தான் இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, ரஞ்சிதா பாப்பா இருக்கிறாங்க. அவங்களாம் தெரியும். ஒரு 5 பேர் 6 பேர் வச்சு தான் 2.5 வருஷமாக சபையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சூழல்லாம் வரும்போது 5 பேருக்கு 6 பேருக்கு ஒரு சபையா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட மனசு வரும். ஆனால் திடீரென்று ஆண்டவர் ஒரு நபரை கொண்டு வந்தார். அவங்க ஃபோன் நம்பரை இந்த சரசமாக வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அவ்வளோதான். எழுப்புதலின் தீ பற்றி எரிந்தது அலந்தலைப்பூர் கிராமத்தில். அல்லேலூயா. உண்மையாகவே நான் சீனியர் பாஸ்டர்னு விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, சீரியஸாகவே தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த சபைக்காக ஒவ்வொரு நாளும் அனுதினமும் என்னை காட்டிலும் அதிகமாக ஜெபிக்கிறவங்க தான் இந்த சபையினுடைய சீனியர் பாஸ்டர். அவங்க தான் சிஸ்டர் ரேணுகா அவங்க. அல்லேலூயா. இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் டெய்லி அவங்ககிட்ட கால் பண்ணி பேசுகிறீங்க? கை தூங்க பார்ப்போம். பார்த்துங்க. எல்லாம் கை போடுங்களேன், கை கீழே போடுங்களேன். இப்போ இங்கே இருக்கு இப்போ சொல்லுங்கள், இங்கே இருக்கிற எத்தனை பேர் எனக்கோ மெர்சிக்கோ டெய்லி கால் பண்ணுறீங்க? இப்போ சொல்லுங்கள், யார் சீனியர் பாஸ்டரு? நான் கேட்குறது டெய்லி எனக்கும் மெர்சிக்கு தவறாமல் கால் பண்ணுறவங்க யாராக இருக்கீங்க? ஒருவரும் கிடையாது. எனக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கு தான் காலை வரதில்லையே. அல்லேலூயா. அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சபையின் மீது ஒரு பெரிய தாக்கத்தை அந்த சகோதரிக்கு தேவன் கொடுத்தார். ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார். ஆமாம், அவங்க வீட்டுக்காரெலாம் பரவாயில்ல, நல்ல வீட்டுக்காரராக அமைச்சிட்டார். இல்லைன்னா மற்றவங்களாம் விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபோனாக இருந்தால் பரவாயில்ல. நான் ஒரு நாள் அங்கே போயிருக்கும் போதே பார்த்தேன். இப்போ தான் கருடமங்கலத்து அம்மா ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவும் பேசினா ஃபோன் எடுத்தாங்கன்னா உடனே 5 நிமிஷத்தில் பேசலாம் வைக்க மாட்டாங்க. அவங்களுடைய மனபாரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இவங்களும் சிஸ்டரும் நிறைய ஆலோசனைகள் வார்த்தைகளை கொடுப்பாங்க. முடித்த உடனே அடுத்து ராணி அக்கா ஃபோன் அடிப்பாங்க. அவங்களும் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க. அவங்களுக்கும் ஆறுதல் கொடுப்பாங்க. அவங்க சோர்ந்தே போக மாட்டாங்க ரேணுகா சகோதரி. அப்புறம் அது முடித்த பிறகு 3வது இன்னொருத்தர் சரசம்மா நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லி 3வது நபர் ஒருத்தர் கால் பண்ணுவாங்க. அவங்க ஒர்க் என்னன்னு கேட்குறீங்க? டெய்லி ஃபோன் அட்டன் பண்ணி ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறது தான். நான் கண்ணார பார்த்துட்டேன். அது வெளியில் இருக்கிறவங்களாம் இல்லை, நம்ம சபையில் இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மக்கள் தான். அப்போ தான் முடிவு பண்ணேன், அப்போ இந்த சபைக்கு சீனியர் பாஸ்டர் நம்மள அவங்க தான். அல்லேலூயா. அதனால் இந்த சபைக்கு நான் தான் உடன் ஊழியர். அசிஸ்டன்ட் பாஸ்டர் யார் இந்த சபைக்கு? அதனால் கர்த்தருடைய வார்த்தை அவங்க மூலமாக நமக்கு வரும். ஆமாம், அதனால தான் என்னாலும் 1/2 மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. உண்மையாகவே சொல்கிறேன். பெண்களுடைய மனசு பெண்களுக்கு கரெக்டாக வருங்க. உண்மையாகவே சைக்காலஜிக்கு பிரகாரமாக. ஆமாம் ஆமாம். அவங்களுக்கு மட்டும் நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க, நைட்டு 11 மணிக்கு தான் தூங்குவாங்க. நான் பார்த்துருக்குறேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபோன் பண்ணலாம் தவறுலாம் சொல்லலை. ஃபோன் பண்ணுறீங்க, அவங்க ஃபோனுக்கெலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய கிருபை. அதுதான் சொல்கிறேன். உங்களுடைய ஃபோன்ஸை ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு சமாதானத்தையும், ஏன்னா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் உண்டு, அவங்களுக்கும் பல சோதனைகள் உண்டு. அப்பாவே என்கிட்ட சொல்லுவார், என்னப்பா இது அப்படிம்பாரு. எல்லாம் ஃபோனை அடிச்சுட்டே இருக்கிறாங்க ரேணுகாக்கும்பாங்க. ஆனாலும் ஏன் எப்படி வந்துச்சு, என்ன ஏதாவது லாபம் இருக்கா? நீங்களாம் இங்கே சர்ச்சுக்கு வரீங்க சார், நீங்களாம் வரீங்கம்மா, சர்ச்சுக்கு வரீங்க, வார்த்தை கேட்குறீங்க, ஆசீர்வதிக்கப்படுறீங்க. இதனால் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு லாபம் இருக்குதா? இல்லை. தேவன் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு. அல்லேலூயா. கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்து காட்ட வேண்டும். இன்றைக்கி ஒரு முழு நேரம் ஊழியக்காரர் விட அதிகமாகவே, அதான் சொல்கிறேன், அதை விட அதிகமான ஊழியத்தை அவங்க செய்து இன்றைக்கி இவ்வளோ திரளான கூட்டங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தேவன் தான். ஆனால் தேவன் பயன்படுத்தின பாத்திரம் சிஸ்டர் ரேணுகா தான். அல்லேலூயா. அதை நான் ஒரு நாளும் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஆமாம், அதனால் நான் ஒரு நாளும் அந்த நன்றியை மறக்க மாட்டேன். ஏன்னா இந்த அழுந்தலைப்பூரில் எப்படிப்பட்ட வழிகளில் நான் இப்போ கடந்து வந்திருக்கிறேன்னு தெரியும். அதனால் இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை தேவன் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது அந்த சகோதரியின் மூலமாகத்தான். அதனால் அவங்க மூலமாக இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம். எப்போதும் போல் 11:15 முடிச்சுடுவாங்க. நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. இன்னும் 3/4 மணி நேரம் டைம் இருக்குது. லேட்டாக ஆரம்பித்தாலும் சீக்கிரமாக முடிக்கிற சபை நம்ம சபை தான். அல்லேலூயா. ஆமாம், எப்போ எல்லாம் பாருங்கள், லேட்டாக ஆரம்பித்தா லேட்டாக முடிப்பாங்க. ஆனால் லேட்டாக ஆரம்பித்தாலும் கரெக்டான டைமுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், முடிச்சிருவோம். சந்தோஷத்தோட விசுவாசத்தோடு வார்த்தையை கேளுங்க. தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவங்க மூலமாக நம்மளுக்கு கடந்து வரும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்.
பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நல்ல போதகரையும் நல்ல ஃபேமிலி உங்களுக்காக கொடுத்திருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா என்ன புகழ்ந்து பேசினாருன்னா அது இல்ல, தேவனுடைய நாமத்தை அவர் புகழ்ந்து பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க எல்லாரும் வந்திருக்கிறது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. யாக்கனா இந்த இடத்துல ஊழியம் செய்யறது ஒரு பெரிய விஷயம். ஆனா கர்த்தர் அவரையும் உங்களுக்காக வைத்துக்காருன்னா அது மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஏன்னா நான் என்னைக்கும் நினைப்பேன், எனக்கு கூட பிறந்த சகோதரனோட நான் அதிகமா நேசிக்கிறது இவரை. நிச்சயமா. ஏன்னா ஒரு நல்ல தன்மை, ஒரு நல்ல இறக்கம், அநேகருக்காக உதவி செய்கிற ஒரு மனசு தேவன் கொடுத்திருக்காரு பிரதருக்காக. ஏன்னா இந்த இடத்துல ஊழியம் செய்கிறது மிகப்பெரிய கடுமையான விஷயம்தான். ஆனா கர்த்தர் அவரை இந்த இடத்துல நிக்க வச்சிருக்காரு. அது ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து அநேக தீர்க்க தரிசனங்கள், வார்த்தைகள், விசுவாசத்துல உங்களை வழி நடக்கிறது அவருதான். ஹல்லேலூயா. ஆனா நான் எல்லாருக்காக ஜெபிப்பேன். ஏன்னா தேவனுடைய கிருபை இந்த உலகத்துல நம்ம இயேசு சுவாமியை தெரிஞ்சுக்கணுங்கிறத ஒரே எண்ணத்தால மட்டும்தான். அது எதுனாலன்னா பிரார்த்தனையால மட்டும்தான். அது பிரேயர் பண்ணா மட்டும்தான் அந்த அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. பிரதர் சொன்ன மாதிரி எனக்கு அநேக கால்ல வந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு டைம் தான் இங்க வந்தேன். அப்பா அம்மா எல்லாரும் இருந்தாங்க. பிரதர் சொன்ன மாதிரி ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, இன்னும் இதை காட்டிலும் பெரிய பெரிய ராஜாக்கள், மந்திரிகள் அநேகர் இந்த இடத்துக்கு வர போறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க இந்த சபைய இன்னைக்கு நான் நினைச்சேன், சிஸ்டர் சொன்னாங்க அநேகர் கொஞ்சம் ஃபங்க்ஷன் அங்கங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் முதலாவது வந்து பார்த்தேன். எனக்கு நேர்த்தே தெரியும், நான் ப்ரேயர் பண்ணிட்டு படுக்கும் போது எனக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. ஆனா நான் பிரதருக்கு வரையிலேயே போன் அடிச்சேன். சிஸ்டர் போன் அடிக்க சொன்னாங்க. நான் அதை கேட்கறதுக்குள்ள பிரதர் நீங்க வண்டியில தான் வரீங்களா அப்படின்னு கேட்கலான்னு என் மனசு தோணுச்சு. ஆனா நைட்டே எனக்கு தெரியும், ஆனா அவங்க கார்ல வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பாடின பாட்டு ராஜா நீ செய்த நன்மைகள், தேவனே நாளே நீ அந்த இடத்துல பாட போறேன்னு நாங்க நேற்று குடும்பமா 5 பேர், எங்க சகோதரி ஒரு நாள் கூட சபைக்கு வந்ததே இல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அழைத்து வந்திருக்காரு. அவங்க ஊர்ல இருக்கிறாங்க. நான் இங்க ஊருக்கு வந்ததுனால வந்தாங்க. இன்னைக்கு சபைக்கு அவங்களை கூட ஆண்டவர் கூட்டி வந்திருக்காரு. நேற்று அவங்களுக்கு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர் வா சபைக்கு போலான்னு. ஆனா கர்த்தர் அவங்களை இன்னைக்கு அழைத்து வந்தாரு. நாங்கள் குடும்பமா நேற்று அந்த பாட்டு பாடி ஜெபிச்சோம். எனக்கு இங்க பிரதர் பாடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏன்னா தேவன் செய்த நன்மைகள் எண்ணவே முடியாது. அது எண்ணிக்கைக்கு மேலாக தான் இருக்கும். அவர் செய்த நன்மை நம்ம நினைச்சு பார்த்தாவே நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷம் தான். ஹல்லேலூயா. நான் நினைச்சேன் ஆண்டவரே, நான் வந்து உட்காந்து ஜெபிக்கும் போது இன்னும் பாஸ்டர் வரல, யாரும் வரல. பிரதர் சொன்னாரு அவங்க வண்டியில வந்துட்டு இருக்காங்க சிஸ்டர், நீங்க இருக்கீங்களா கொஞ்சம் லீட் பண்ணுங்க, அதுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் வந்து இந்த இடத்துல நின்று லீட் பண்ணி ஒரு பாட்டு பாடுனேன், ஏசப்பா அவங்களை கைவிட மாட்டாருன்னு. ஆனா நான் நினைச்சேன் ஜன ஆண்டவரே நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த சபை இன்னைக்கு நிரம்பும். ஹல்லேலூயா. இந்த சபையில ஆத்துமக்கள் கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா பிரதர் சொன்ன மாதிரி எனக்கு ஊழியம்னா நான் வெளியில போய் அங்கங்க போய் நான் ஊழியம் செய்யல. எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க ஊழியம் அந்த போன்னாலதான். ஹல்லேலூயா. பிரதர் சொன்ன மாதிரி காமாட்சி பாட்டி, ராணி சிஸ்டர், இன்னும் அநேகருக்காக நான் ஜெபிப்பேன். பெங்களூர்ல கூட அநேகருக்காக நான் ஜெபிப்பேன். ஓகே. ஊனூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. பாருங்க தேவன் நம்ம சபைக்கு இன்னும் பாருங்க எங்க மால்வா, கண்ணனூர், இன்னும் சுத்துமத்தாசு, இப்ப சிங்களக்குள்ள இருந்து எல்லாரும் வராங்க. இங்கிட்ட தாப்பா, வரக்குப்பை, அவங்களுக்கு எல்லாம் நான் அந்த இடத்துல எல்லாம் நான் ஜெபம் பண்ணிருக்கேன் எல்லாருக்காக, ஆத்துமாக்களுக்காக. அப்ப தேவன் இந்த ஆலயத்தை எப்படி வச்சிருக்கிறாருன்னா ஒரு மகிமையின் ஆலயமா வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பிரசனம் எப்பொழுதும் சூப்பர், எப்பொழுதுமே ஆண்டவர் உங்களை பிரசனமா வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைச்சே பார்க்க முடியாது தேவன் உங்களை இந்த இடத்துல அழைத்து வந்தது அவருடைய கிருபைதான். ஹல்லேலூயா. நான் விசேஷமா பாக்குறது பிரதர் சொன்னாரு, எனக்கு ஜெபம் பண்ணி அநேகருக்கு விடுதலை, அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனம், இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு இந்த ஆலயத்துல வந்திருக்க காரணம் என்னன்னா அது தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக தான் நீங்க அந்த இடத்துல வந்திருக்கீங்க. அந்த நானோ இல்ல பிரதரோ
இல்ல நாங்க பேசுற வார்த்தையோ இல்ல, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உபயோகப்படும். அல்லேலூயா. அதை விசுவாசமா இருங்க. கண்டிப்பா தேவன் உங்களுடைய எல்லா கஷ்டத்திலையும் எல்லா இங்க எத்தனை பேர் என்னென்ன வியாதியில என்னென்ன கஷ்டத்துல வந்திருக்கீங்களோ தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றார், நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மகிமையை நான் வைத்திருக்கேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய அற்புதமான வாழ்க்கையை ஆண்டவர் மாத்த போறாரு. அல்லேலூயா. தேவன் இந்த இடத்துல நீங்க எல்லாரையும் பார்க்க தேவன் எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. நான் பார்த்தவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் வந்துருக்காங்க, புது முகமா கூட இருக்கிறாங்க. ஏன்னா நான் வருஷத்துக்கோ இல்ல 6 திங்கள் அப்படிதான் நான் வருவேன். ஆனா கர்த்தர் கொண்டு வந்தது உங்களுக்காக ஒரு மகிமை. அல்லேலூயா. இந்த ஒரு நாள் நீங்க விட்டுடாதீங்க. சபைக்காக, பிரதருக்காக. நான் என்ன ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன், ஆண்டவரே இந்த சபைக்கு வருகிற, ஆனா எனக்கு பேர் தெரியாது, கொஞ்சம் பேர் மட்டும் தான் தெரியும். ஆனா அத்தனை பேருக்காக நான் வேண்டுதல் செய்வேன். எதுக்காக? ஒரு ஊழியம் வளரணும்னா நீங்க இப்ப பிரதர் சொன்ன மாதிரி பிரதருக்காக, சிஸ்டருக்காக, இந்த சபைக்காக நீங்க அநேகமா ஜெபிக்கணும். ஏன்னா இந்த ஒரு ஆலயம், இந்த அலங்கர்பூர் கிராமத்துல இந்த ஆலயத்தை கொண்டு வந்தது தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. இது பாருங்க, வேணா இந்த வருஷம் இல்ல, தேவன் இந்த மாசத்துல கூட பேசுவானா ஆண்டவர் செய்யற அற்புதம் ஒரு பெரிய மகிமையா இருக்கும். இந்த சபையை வாங்க போறாங்க. கண்டிப்பா அதுக்கான வாசல் தேவன் திறந்திருக்கிறாரு. அதுதான் உண்மை. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தோட வந்திருக்கீங்க? ஆண்டவர் எனக்காக பேச போறார். ஆண்டவரே நீங்க யாரும் சும்மா உட்கார்ந்துருக்க கூடாது. தேவனே என் கூட நீங்க பேசுங்க. தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை இன்னைக்கு உங்க மேல இறங்க போகுது. அல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய தேவை சப்போர்ட் நமக்கு வேணும். ஏன்னா எனக்கு ஜெபிக்கிறேன், பட் எதுவும் நினைச்சுக்காதீங்க, அங்க கன்னடத்துல, மலையாளத்துல, அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ஆராதனை நடந்துட்டு இருக்கு. அவங்க எங்க பாஸ்டர் அவங்க மலையாளம் தான், கொஞ்சம் தான் தமிழ் தெரியும். எனக்கு மலையாளம் அவ்வளவுக்கு தெரியாது, பட் கன்னடா தெரியும். கன்னடா எனக்கு படிக்க தெரியாது. ஆனா கர்த்தர் பாருங்க, தமிழ், மலையாளம், கன்னடா 3 லாங்குவேஜ்லயும் ஆசிரியர் பகிர்ந்து கொடுக்கிற ஞானம் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால கொஞ்சம் கன்னடா மிஸ் ஆகும், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ஆனா நான் தமிழ்ல பேசுறேன், ஆண்டவர் பேசுவாரு. அங்க எப்போதுமே ஜெபிக்கிறது கன்னடத்துலதான் அதிகமா ஜெபம் பண்றது. ஃப்ரெண்டுகளை அந்த கூட இப்ப எங்க சபையில ஒரு 3 ஃபேமிலி வந்துட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து கர்த்தர் இன்னைக்கு அங்கேயும் ஆராதனை தடப்படாம தேவன் நடத்தி கொடுக்குறாரு. இங்க எனக்கு வந்ததுக்காக தேவனுக்கு நான் கொடி நன்றி சொல்கிறேன். உங்களெல்லாம் பார்த்து தேவன் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு. நம்பிக்கையோட இருங்க. தேவன் உங்களுடைய வார்த்தையும் அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்தாவே உங்களுக்கு ஜெயம் தான். அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க. தேவன் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா. சொல்றோம். கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல வார்த்தைக்காக, தேவன் வார்த்தைக்காக முன்னாடி நம்ம கடந்து போலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 படிங்க. அல்லேலூயா. சொல்றோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தை நாங்க உட்கார்ந்துருக்கும் போது அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாரு. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கர்த்தராகிய பரிசுத்தனாகிய தெய்வமே, இந்த நல்ல விசேஷமான வேலைக்கப்பா நீங்க கொடுத்த அந்த வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆவியானவருடைய கரம் ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்கள் பேசணுமாப்பா. நாங்க அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சுய இச்சைக்காக அல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலப்பா அந்த இறுதி அம்பா அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள அந்த இறுதியத்துக்குள்ள போய் ஆண்டவரே அவங்களுக்கு பல நன்மைகளை நீ நடத்தி கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலைக்காக, இந்த நேரத்திற்காக அழைத்து வந்த ஒவ்வொருடைய அப்பா குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள போகும்போது ஆண்டவரே ஒரு திறனான சந்தோஷம் அவங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஆவியானவரை நீங்கள் இறங்கி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கவனமா கேளுங்க. பிள்ளைங்களா இருக்காங்க, பரவாயில்ல. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு எப்படியாப்பட்ட வார்த்தையா இருக்கு பாருங்க.
கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஹalleluya. இன்னைக்கு நீங்க என்ன கஷ்டத்துல வந்திருக்கலாம், துக்கத்துல வந்திருக்கலாம், கண்ணீர்ல வந்திருக்கலாம், வேதனையில வந்திருக்கலாம். ஹalleluya. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சந்தோஷமா எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள எப்படி மறுபடியும் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, நீங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். ஹalleluya. இன்னைக்கு உலகத்துல எங்க போனாலும் இந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்க உங்களுடைய இருதயம் சந்தோஷமாய் மாறும். ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பாடுகளை நீங்க வந்திருக்கலாம். ஹalleluya. பிரதர் சொன்னார்ல, யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் பல பிரயாசத்துல கடந்து வந்தான். ஆடு மாடு மிருகங்கள் அத்தனையும் அவன் இழந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில கிடைச்சது என்ன? ரெட்டி பலனான நன்மை. ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அப்படியாதான் இருக்குது. நீங்க கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஒன்றை குறிச்சும் ஹalleluya ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஹalleluya. நீங்க கவலைப்படுகிறதுனாலயோ இல்ல நீங்க துக்கப்படுகிறதுனாலயோ உங்களுடைய சரீரத்தை, பைபிள்ல இருக்கு, உங்களுடைய சரீரத்தை ஒரு முறை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அங்க போனா ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கிடைக்கும். அந்த வார்த்தை எப்படியாப்பட்ட வார்த்தையா இருக்கும்? சந்தோஷமான வார்த்தையா இருக்கும். ஹalleluya. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காது. ஆனா நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்க உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை தேவன் கொடுக்கிறார். ஹalleluya. அதனால சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, நீங்க சந்தோஷமா இருங்க. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஏன்னா இது கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னமான ஆலயம். ஹalleluya. இந்த ஆலயத்துல வருகிறவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஹalleluya. நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஹalleluya. அந்த நாமம் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கொடுக்கும். நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்க போலான்னு சொல்லும் போதே நமக்குள்ள என்ன வரணும்? ஒரு சந்தோஷம் வரணும். ஹalleluya. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நீங்க சந்தோஷத்தோட வந்தாதான் தேவனை ஆராதிக்க முடியும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியைகள் செய்யும். ஹalleluya. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளதுக்குள்ள போகும்போது உங்களுடைய வேதனைகள் மாறும், உங்களுடைய துக்கங்கள் மாறும், உங்களுடைய பாடுகள் மாறும். உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைக்கும் சால் கொடுக்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. ஹalleluya. அதுக்குதான் பவுல் சொல்றாரு, மறுபடியும் சந்தோஷமா இருங்க. நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுடைய பிரார்த்தனையோடு சோத்திரத்தோடு கூடி வேண்டுதலோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், வியாதிகள் வரலாம், வேதனைகள் வரலாம். ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஒண்ணு செய்யணும். உங்களுடைய விசுவாச வார்த்தைகளை நம்பிக்கையோட நீங்க கர்த்தர்கிட்ட தெரியப்படணும். நீங்க வேண்டுதல் செய்தாதானே தேவன் உங்களுடைய வார்த்தைக்கு உத்தரவு கொடுக்க முடியும். நீங்க இப்போ ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த முதலாளி என்ன சொல்றாரு, அந்த வேலையை சொல்லும் போதுதான் நீங்க அந்த வேலையை செய்ய முடியும். இப்ப அந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தேவன் யாரு? ஏசப்பா. ஹalleluya. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்யும்? கிரியைகள் செய்யும். ஹalleluya. அததான் சொல்றாரு, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஹalleluya. மனுஷனுடைய வாழ்க்கையில கவலைகளும் போராட்டங்களும் வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை எல்லாத்தையும் கர்த்தர் மேல வைங்க, அவருக்குள்ள ஜெபத்துல வைங்க. அப்ப நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக உத்தரவு கொடுப்பார். ஹalleluya. நம்மள கவலைப்பட்டு நம்ம வேதனைப்பட்டு இந்த உலகத்துல வாழ்றது கொஞ்ச நாள் தான். ஆனா நீங்க கர்த்தருக்காக வாழும்போது, நீங்க கர்த்தருக்காக நிற்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன ஆசீர்வாதங்கள், இப்ப படிச்ச யோபு புத்தகத்துல படிச்சலையா, எல்லாமே இழந்து போயிட்டான். அவனுக்கு டபுள் மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதே போல நீங்க இந்த இடத்துல வந்திருக்கும் போது தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹalleluya. அது ஒண்ணே ஒண்ணு நீங்க செய்யணும்னா, சோத்திரத்தோடு வேண்டுதலோடு யாருக்கு தெரியப்படுத்துறோம்? நம்ம ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்தணும். ஹalleluya. அவங்களுக்கு உங்க வேண்டுதலை நீங்கள் தெரியப்படுத்தும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் இருக்கு, உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு ஒரு அப்பா கிட்ட நீங்க எப்படி உங்க அப்பா கிட்ட பேசுறீங்களோ அதே மாதிரி நமக்காக ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அவர்கிட்ட நீங்க தெரியப்படுத்தினா உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் ஒரு சக்சஸான வார்த்தையை தேவன் கொடுப்பார். ஹalleluya. நீங்க கவலைப்பட்டு வேதனைப்பட்டு நம்ம நொந்து அங்கே இங்கே போய் இருக்கிறது இல்ல. தேவனுடைய வார்த்தையை கேட்க நீங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு வருகிறது காரணம் என்ன? ஐயோ ஏசப்பா எனக்காக ஒரு விடுதலை கொடுப்பாரு, ஏசப்பா என்னோட பேசுவாரு. எத்தனை பேர் கடன் பிரச்சனையில வந்திருக்கலாம், எத்தனை பேர் பிள்ளைகள் இருந்தாலும் கைவிடப்பட்டவர்கள் எத்தனை பேர் வந்திருக்கலாம். உங்க மனசுக்குள்ள சமாதானம் இல்லாத வந்திருக்கலாம். அநேகர் இங்க குழந்தை இல்லாதவர்கள் வந்திருக்கலாம். ஹalleluya. கடன் பிரச்சனையில வந்திருக்கலாம், வியாதியில வந்திருக்கலாம், துக்கத்துல வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு
மாற்றுதலை கொடுப்பேன். நீங்க என்ன செய்யணும்? விசுவாசத்தோட வேண்டுதல் செய்யுங்க. அந்த அப்பா கிட்ட நீங்க விசுவாசத்தோடு ஜெபித்தாதான், நீங்க கேட்டாதான் உங்களுக்கு வார்த்தை வெளிப்படும். ஹல்லேலூயா. நம்ம இப்ப அப்பா கிட்ட கேட்டோம்னா, ஒரு பிள்ளை அழுகுது, அந்த பிள்ளை அப்பா கிட்ட வந்து அப்பா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க, அது கேட்டாதான் நமக்கு சமாதானம் கொடுக்கும். அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான், நம்மளை எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும்? ஜெபத்துல அப்பா கிட்ட எப்பொழுதும், அப்பா எனக்கு இது வேணும், அப்பா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், அப்பா எனக்கு இந்த விடுதலை வேணும், அப்பா இது எனக்கு வேணும்னு நீங்க கேட்கறது மட்டும் இல்லாம உங்களுடைய வாயில சோத்திரத்தோட ஹல்லேலூயா சோத்திரம், நீங்க சோத்திரம் பண்ணி ஏசப்பா கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க கேட்டா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைகளும் வராது. ஹல்லேலூயா. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை இடத்துக்கு போறோம், மனுஷன் இன்னைக்கு வந்திருக்காங்க, ஒரு சமாதானம் இல்ல. பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லாமே இருக்கு, சமாதானத்தை இழந்து போறோம். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் ஏசப்பா என்ன சொல்றாரு? நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்துல ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரிய மக்களே, ஏன்னா இந்த ஒரு சந்தோஷத்தை தான் பவுல் சொல்லியிருக்கிறாரு. அவர் எத்தனை பாடுகளை அனுபவிச்சு எத்தனை கஷ்டத்துல அவர் இருந்திருக்காரு. ஆனா கர்த்தருக்குள்ள அவர் என்ன சொல்றாரு? மறுபடியும் நான் சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. நான் சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கிறவங்க தான் அந்த உலகத்துல அநேக பேர் இருக்கிறாரு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீங்க வந்திருக்கிற இடம் ஒரு பரிசுத்தமான இடம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆலயத்துல உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். உங்களுக்கு இருதயத்துக்குள்ள நீங்க என்ன வேண்டுதல் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு நிறைவேறும். உங்களுடைய ப்ராப்ளங்கள் மாறும், உங்களுடைய வியாதிகளை ஆண்டவர் மாற்றுவாரு. இப்படி ஒரு மாத்திர கடவுளை நீங்க இந்த உலகத்துல பார்த்திருக்க முடியாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களுடைய கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல வைங்க. ஹல்லேலூயா. அவரு உங்களுக்கு தேவ சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரவங்க எல்லாம் பாக்குறோம், பணம் இருக்கலாம், கார் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அவங்க வீட்டுக்குள்ள போய் பாருங்க, சமாதானத்தை இழந்து போயிருக்காங்க. இந்த உலகத்துல வாழ்றது நம்ம கொஞ்ச நாள் தான், அது நம்ம யாருக்காக பிரயோஜனப்படணும்? நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறது கர்த்தருக்காக அழைத்து வந்திருக்கிறாரு. சும்மா யாரும் இந்த ஆலயத்துக்கு வர முடியாது. தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அழைத்து வந்திருக்கிறாரு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்துன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையா இருக்கிறது தான் இந்த பைபிள்ல எழுதி வைத்திருக்கிற வார்த்தை உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க போகுது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் சொல்றாரு, நீங்க எல்லா கவலைகளையும் இந்த இடத்துல விட்டு நீங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு சந்தோஷத்தோட போய் பாருங்க. டெய்லி உங்க வீட்டுக்குள்ள ஜெபத்துல கேளுங்க, உங்களுடைய ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, போறவங்க, வாங்க, இப்படி ஒரு அழுந்திருக்குள்ள ஒரு சபை இருக்குது, அந்த சபைக்குள்ள போனாவே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருது, ஒரு பெரிய சமாதானம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிட்டு பாருங்க. ஒருவர் இன்னொருத்தரை கூப்பினா இன்னும் இடமே கொள்ளாத பக்கம் ஆண்டவர் இந்த சபையை நிறைப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம வயசானவர்கள், அநேக வாலிபர்கள் பாருங்க, இன்னும் வாலிபர்கள்லாம் வருவாங்க. நீங்க வேணா பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, வாலிபர்கள், கிட்டார் வாசிக்கிறவங்க, ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க, இந்த ஆலயத்துக்குள்ள இன்னும் அநேக காரியங்கள் எழும்ப போகுது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய கவலைகள் எல்லாம் சோத்திரத்தோட நீங்க ஒன்னே ஒண்ணு செய்கிறது என்னன்னா, உங்களுடைய விசுவாசத்தை பெருசா நீங்க ஆண்டவருக்குள்ள வைக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் எப்படியா இருக்கணும்? கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தருக்குள்ள வைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கவலையே படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கவலைகளை மாற்றுவார், உங்களுடைய கண்ணீர்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் இன்னைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளையும் தேவன் என்னோட பேசணும். ஆண்டவரே எனக்குள்ள பேசுங்க, எனக்குள்ள நீங்க பேசுங்கப்பா. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள், என்ன துக்கங்கள், என்ன பாடுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றார், எல்லா பாரத்தையும் மேல வச்சிருங்க, எந்த குச்சியுமே கவலைப்படாதீங்க. இந்த உலகத்துல பாடுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயித்தாரு. சொன்னாரு, உலகத்தை நான் ஜெயித்தேன், உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஏன்னா இந்த உலகத்துல பாடுகளுக்கு மத்தியத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையோ நமக்கு சந்தோஷமா இருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தையை கேட்கும் போது எவ்வளவு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் நமக்கு வருது பாருங்க. கண்டிப்பா நம்ம
ஆசீர்வாதத்திற்காக அங்க போய் அலைகிறாங்க, இங்க போய் போறோம், அப்படி இல்ல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்களுக்குள்ள சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா ஆண்டவருக்குள்ள இருந்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பாரு. அல்லேலூயா. எதையுமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ ஏசப்பா கிட்ட போய் உட்காருங்க, ஒரு பாய போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எனக்கு இந்த தேவைகள் இருக்கு, ஏசப்பா எனக்கு இந்த காரியங்கள் இருக்கு. நீங்க ஜெபத்தை விட்டு விடாதீங்க. ஜெபம் தான் உங்களுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த ஜெபத்துல நீங்க எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். உங்களுடைய விசுவாசத்தை பார்த்துதான் தேவன் உங்களுக்கு கிரியைகளை செய்ய முடியும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவ உள்ள வார்த்தையா இருக்குது. அல்லேலூயா. நான் இன்னைக்கு நினைக்கிறேன், எத்தனோ பேருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமே இருக்கலாம். ஒருத்தவங்க நான் சபை கூப்பிட்டா, உதாரணத்துக்கு யாருங்க, நான் என் சிஸ்டரே எத்தனை நாள் சபைக்கு கூப்பிட்டுருக்காங்க, எத்தனை நாள் அப்பா அம்மா கூப்பிட்டுருக்காங்க, சிஸ்டர் வாங்க சபைக்குன்னா நான் சபைக்கே வரல அப்படிம்பாங்க. ஆனா தேவன் என்ன செய்யறாரு? அவங்களுக்காக ஒரு டைம் வச்சிருக்கிறாரு, ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த டைம்ல அப்ப என்ன செய்வாரு? கண்டிப்பா அவங்கள தேவன் இன்னைக்கு அழைத்து வந்தாரு. அல்லேலூயா. நான் கூட எதிர்பார்க்கல வருவீங்களா வரமாட்டாங்களான்னு. ஆனா கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய விசுவாசம் தேவன் இன்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஆண்டவர்? உண்மையான கடவுள். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகும்போது பாருங்க, மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஒரு நம்ம சாப்பிடுற ஆகாரத்தை போல இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டா அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அல்லேலூயா. மனதுல கவலைகள் வேண்டாம், பாரங்கள் வேண்டாம், எல்லாத்தையும் அப்பா மேல வச்சுட்டு நீங்க ஜெபம் மட்டும் பண்ணினா போதும். அந்த அப்பா உங்களுடைய எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் செய்தா அது எல்லா நன்மையும் வரும். அல்லேலூயா. சிஸ்டர் 1 பேதுரு 5ஆம் சிஸ்டர் 5ல 6, 7, 8. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. அங்க பவுல் அப்போஸ்தலரோடு சொன்னது மாதிரி இங்க பேதுருவோட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். சின்ன பிள்ளை கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, அங்க மறுபடியும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் அவரை உயர்ந்த அவருடைய கைகள்ல வைத்து அவரு அடங்கிருங்கள். அப்ப ஏற்ற காலத்துல நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நன்மை வரும் வரைக்கும் அவருடைய கைகள்ல நம்ம அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஏற்ற காலம் நமக்காக ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த காலம் வரும்போது நமக்கு நன்மைகள் வரும். அல்லேலூயா. நமக்கு இழந்து போன ஆசீர்வாதங்கள் வரும். எல்லா நன்மைகளையும் ஆண்டவருடைய கைக்குள்ள இருக்கு. அதுக்குதான் சொல்றாரு, நான் ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைகள்ல அடக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய கைக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஏற்ற சமயமும் காலமும் ஆண்டவருக்கு தெரியும். அந்த டைம் வரும்போது நம்மள ஒரு நன்மையில கொண்டு போற தேவன் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மள விசாரிக்கிறபடினால், ஹல்லேலூயா. பாருங்க, நம்மள விசாரிக்கிறபடினால் அவருடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க, அங்க சொன்னாங்க சந்தோஷமா இருங்கள், நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை பாருங்க எப்படி வருது, ஒரே வார்த்தையா இருக்குது. உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன், அவரையும் கைக்குள்ள உங்களை அடக்கி வைப்பேன். அவர் நம்மளை விசாரிக்கிறபடினால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேலே வைத்து விடுங்கள். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை. அப்ப இந்த உலகத்துல நம்மளை விசாரிக்கிறவங்க பெற்றோர்களை பிள்ளைகளை விசாரிக்கலாம், பிள்ளைகள் பெற்றோர்களை விசாரிக்கலாம். ஆனா இன்னைக்கு பல குடும்பத்துல பார்க்கும்போது தாய் தகப்பன் பிள்ளைகளால கைவிட்டவங்க தான் இன்னைக்கு அநேகமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாம, பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லாம எத்தனை பேர் குடும்பத்துல வாழ்றாங்க, யோசனை பண்ணி பாருங்க. ஆனா நம்மளுடைய கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை விசாரிக்கிறேன். அல்லேலூயா.
நான் உங்களை விசாரிக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் தேவன் உங்களை விசாரிக்கிறபடினால் எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்க பிரிய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. தேவனுக்கிட்ட உங்களுடைய கவலைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஏன்னா மனுஷர்கிட்ட நம்ம போய் சொல்லலாம், ஆனா நம்மளுடைய கவலைகள் தீராது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஹல்லேலூயா. அவர் மேல் நீங்க வச்சிட்டாவே போதும், அந்த அப்பா உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருதான் அவருடைய கைகள்ல தான் நம்ம அடங்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் உங்களை எப்ப உயர்த்தணும், நான் உங்களுக்கு எப்ப நன்மை செய்யணும், எப்படி நான் எந்த டைம்ல உங்களுக்கு நன்மை செய்யணும் அப்பா முன்னையே குறிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த குறிச்சு வச்ச காலத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க அதனால கவலையே பட வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் அப்பா மேல போட்டுடுங்க. ஏன்னா அவருதான் நம்மளை விசாரிக்கிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நினைக்கலாம், ஐயோ ஒரு டைம் போன் பண்ணனா, ஐயோ நம்மள போன் பண்ணி கேட்கறது கூட யாரும் இல்ல, விசாரிக்க கூட யாரும் இல்லன்னு எத்தனை பேர் நம்ம கலங்கி இருப்போம் வாழ்க்கையில பாருங்க. ஆனா தேவன் சொல்றாரு, நான் மகனே மகளே உன்னை நான் விசாரிக்கிறேன், மகனே நான் உன்னை விசாரிக்கிறேன், நீ எதற்கு கவலைப்படுகிற, உன்னுடைய கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுன்னு நம்ம கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு நீங்க யார் எத்தனை பேர் எந்தெந்த கவலையில வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்களுடைய கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்க, நான் உங்களை விசாரிக்கிறது. அவர் விசாரித்தா தலைமுறை நம்மளை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 4 எத்தனை தலைமுறை வேணாலும் விசாரிக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல சிஸ்டர் அதுல 8 படிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். பாருங்க, ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, நம்ம எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நம்ம இருக்கணுமா? அப்ப இந்த உலகத்துல நமக்கு எதிராளியா இருக்கிற பிசாசானவர் கொச்சிக்கிற சிங்கத்தை போல எழும்புவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிற எத்தனை வீட்டுல போராட்டங்கள், ப்ராப்ளங்கள் எல்லாமே வருது. ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அவங்களுடைய ரத்த சம்பந்தத்தாலேயோ இல்ல உங்களுடைய சொந்த பந்தத்தாலேயோ அல்ல, லோகத்துல இருக்கிற அந்தகார சக்திகள், எபேசியர்ல 6:12 சொல்ற துரத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தில் உள்ள லோக மண்டலத்தில் உள்ள ஆவிகள், பொல்லாத சத்துருவின் கிரியைகள்னால மட்டும்தான் இந்த உலகத்துல நமக்கு பல பாடுகள் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிராளியாகிய பிசாசானவன் கொச்சிக்கிற சிம்மத்தை போல் எவனை விழுங்காமோடு வகை தேடி கொண்டிருக்கான். அப்ப இந்த உலகத்துல நம்ம இருக்கும்போது பிசாசானவன், நம்ம கண்டிக்க தெரியாத பிசாசானவன் நமக்காக இந்த இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப அவன் என்ன செய்யலாம்? யாரை விழுங்கலாம், யாரை கீழே விழுங்கடிக்க பார்க்கலாம், இந்த குடும்பத்தை போய் பார்க்கலாமா, இல்ல இந்த பிள்ளைய பார்க்கலாமா, இல்ல அவங்கள பார்க்கலாமான்னு அவன் என்ன செய்வான்? அவனுடைய வேலையே இந்த உலகத்தெல்லாம் சுத்தி யார் குடும்பத்தை கெடுக்கலாம், யார் குடும்பத்துல சண்டை வம்ப கொண்டு வரலாம், அவனை எப்படியாவது கவுத்து போடுங்கிற ஒரு எண்ணத்தை தான் பிசாசானவன் கொண்டு வருவான். அவனைதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, கொச்சிக்கிற அவன் சிங்கம் போல எழும்புவான். ஆனா நீங்கள் கர்த்தர் போல விசுவாசமா இருந்தால், உங்களை விசாரிக்கிற தேவன் அவருடைய மேல உங்களை கவலைகளை வைத்தால் அவர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா எத்தனை சிங்கம் போல கொச்சிக்கிற ஒரு பிசாசானவன் எழுப்பினாலும் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் உறுதியாய் நீங்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தால் அந்த பிசாசை ஜெயிக்கிற அதிகாரம் உங்களுடைய கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சிங்கம் போல கொச்சிக்குமா, அவ்வளவுதான். ஆனா அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா இது அப்பாவுடைய பிள்ளை, இது ஏசப்பாவுடைய பிள்ளை, இந்த பிள்ளைய தொட முடியாது, இந்த பிள்ளைய ஒண்ணு செய்ய முடியாதுன்னு கர்த்தர். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை எதிராளியா வந்தாலும், எத்தனை கொச்சிக்கிற சிங்கத்தை போல எழுப்பினாலும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அவருக்குள்ள நீங்க பலத்த கைகள்ல அடக்கி விட்டுறீங்க. உங்களை ஏற்ற காலத்துல ஒரு டைம் வரும், உங்களை ஏற்ற காலத்துல உயர்த்துகிற தேவன் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய நம்பிக்கை உறுதிப்படுத்தணும், உங்களுடைய வாழ்க்கை ஜெபத்துல அதிகமா வைக்கணும். அப்ப நீங்க என்ன அப்பா கிட்ட கேட்கிறீங்களோ அது உங்களுக்காக கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா அவரு தலைமுறை நம்மளை விசாரிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவருதான் நமக்கு விசாரிக்கிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லலையா, சொந்த பந்தங்கள் நம்மளை விசாரித்தாலும் விசாரிக்கலனாலும் அவங்களுக்கு நம்ம ஒரு நிமிஷம் இருக்கலாம். ஆனா நமக்காக நம்ம பிள்ளை எப்ப அப்பாவை கூப்பிடும், எப்ப என்னை நோக்கி அப்பாவை கூப்பிடுவாங்க
மாற்றுவாங்கன்னு ஏசப்பா நமக்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யறது ஜெபம் என்கிற ஒரு ஆயுதம். அந்த ஜெபத்தை நீங்க அதிகரித்து பாருங்க. அந்த ஜெபத்தை நீங்க பண்ணி பாருங்க. உங்களுடைய கவலைகள் மாறும், உங்களுடைய கண்ணீர்கள் மாறும், உங்களுடைய வியாதிகள் மாறும், உங்களுடைய கடன்கள் மாறும், உங்களுடைய துக்கங்களே மாறும். ஏன்னா அவர் நம்மளை விசாரிக்கிற தகப்பனா இருக்கிற அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல அந்த தகப்பன் நம்மளை விசாரிக்கும் போது மத்த என்னத்துக்கு நம்ம கவலைப்படுறது சொல்லுங்க. பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். இந்த உலகத்துல வாழ்றது கொஞ்ச காலம் தான். ஆனா நீங்க ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க. உங்களை அவர் பலத்த கைகள்ல ஒரு அடக்கி வச்சிருக்கிற தேவன் அவரோட இருக்கிறாரு. அப்ப உங்களுக்காக அவர் எதையும் செய்ய அந்த அப்பாவால மட்டும்தான் முடியும். நானோ நீங்களோ நினைச்சாலும் முடியாது. ஆனா அப்பா ஒருவருக்கு எப்ப ஆசீர்வாதம் கொடுக்கணும், எப்ப உங்களுக்கு நன்மையை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் விசாரிக்கிற தேவனுக்கிட்ட வச்சிடுங்க அல்லேலூயா. ஏன்னா இது கர்த்தருடைய ஆலயம். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள வரும் அல்லேலூயா. அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, மறுபடியும் நீங்கள் நீங்க உங்க வாழ்க்கையில எப்பயுமே சந்தோஷமா இருந்து பாருங்களே. உங்களுக்கு எவ்வளவு கவலைகள் வந்தாலும் நீங்க சிரிச்சு சந்தோஷமா அதை நீங்க டீல் பண்ற விதம் ஒண்ணு இருக்கு. அதை நீங்க என்ன செய்யணும்னா ஜெபம் என்கிற உங்களுக்குள்ள வைங்க. ஹல்லேலூயா. நீங்க அப்ப வைக்கும் போது தேவன் உங்களை விசாரிப்பார். ஹல்லேலூயா. அவர் பார்த்துட்டே இருப்பாரு. மனுபுத்திரன எப்பொழுதும் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம படிச்சோட சங்கீதத்துல அவர் நம்ம நீதிமான்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம நீதிமானாதான் இந்த இடத்துல தேவன் நம்மளை அழைத்து வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு தேவையானதை அப்பா கிடைப்பாரு. நீங்க நன்மைக்காக அங்க போறது இங்க போறது எதுவுமே வேண்டாம். ஏசப்பா நீங்க வந்துட்டீங்களா, இனி உங்களுடைய வாழ்க்கையே டோட்டலா சேஞ்சஸ் தான். அல்லேலூயா. அவரால மட்டும்தான் இந்த உலகத்துல நம்மளை உயர்த்த முடியும். அவரால மட்டும்தான் நமக்கு நிறைவான பலனை கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல எதிராளியா இருக்கிற பிசாசு அவன் என்ன வேணாலும் நம்மளை கொச்சிக்கிற சிம்மத்தை போல எழுப்பலாம். ஆனா அதை எல்லாத்தையும் காலால மிதிச்சு போடுகிற கர்த்தராகிய தேவன் நம்மளோட இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் உங்களை மத்தியில இயேசு என்கிற ஒரு ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அம்மா உங்களோட ஆண்டவர் சொன்னாரு, சோத்திரம், உங்களுடைய பிள்ளைகளுக்காக பல நாள் கண்ணீரோட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனா இனி என் பிள்ளைகள் வரல, என் குடும்பங்கள் வரல. பல நாள் கண்ணீரோட ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய கவலைகள் எல்லாம் தேவன் மேல் வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் கண்டிப்பா ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணனா இந்த வருகிற நாட்கள ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த துக்கம் கவலைகளை தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரம். ஏன்னா சாராளை போல, ஹல்லேலூயா, சாராளை போல மாற்றுவேன் உங்களை ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. 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 சாராள் வயசான போது அவள் ஒரு குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தார். அதே போல கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரை பாருங்களே. நீங்கள் டெய்லி ஜெபத்துல வைக்கிறாரு, ஆண்டவர் பார்க்கிறாரு. கவலைப்படாதீங்க. உங்களை விசாரிக்கிற தேவன் உங்களோட இருக்கிறாரம்மா. அல்லேலூயா. நீங்கள் இந்த வருகிற நாட்கள உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறின ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க எந்த கவலையில வந்திருக்கீங்களோ தெரியாது, ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை பலப்படுத்துவேன், நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்னா ஜெபத்துல உறுதியா இருக்கணுமா. அல்லேலூயா. நீங்க இங்க இருந்து போறதுக்குள்ளே உங்க பிள்ளைகள் உங்க சந்தோஷமாய் பேசுவாங்க. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. உங்களுடைய எல்லா கவலைகளையும் இயேசு கிறிஸ்து முன்னாடி நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா. அவர்தான் நமக்காக கால்வாரியில ரத்தம் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார், ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. பிரார்த்தனையோடு இருங்க. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மட்டும்தான் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. உங்களோட கூட இருக்கிற தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாய் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். அல்லேலூயா. சோத்ரா. அதனால நீங்க எதை குறிச்சுமே கவலைப்படாதீங்க, சிந்தையப்படாதீங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் தேவன் மேல வைங்க. அல்லேலூயா. ஏன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவரு நினைச்சா எல்லாமே ஆசீர்வாதம் தான் நமக்கு. அல்லேலூயா. அந்த அப்பா நினைச்சாவே நமக்கு அதிகமான ஆசீர்வாதம் நமக்கு தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தான் நமக்கு வழிகளை திறக்கப்படுகிற தேவன்.
எனக்கு டைம் 11:15 கொடுத்தது. 11 ஒரு 5-10 நிமிஷம் அவ்வளவுதான். ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது தேவன் வார்த்தையோட பேசி கொண்டிருக்கிறார். அதனால டைம் பார்க்காதீங்க. தேவன் உங்களை அழைத்து வந்தது. இப்போ ஒரு வெளியில வேலைக்கு போறோம், 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்யறோம். ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள ஒரு 2 மணி நேரம் ஆண்டவருக்காக நீங்க கொடுத்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கை சந்தோஷமா மாறும். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் நம்மளை விசாரிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஏன்னா ஆண்டவர் தான் இன்னைக்கு அற்புதத்தை செய்வார். நீங்க தான் ஃபர்ஸ்டா கர்த்தர் எல்லாரையும் கூட்டி கொண்டு வர நாட்கள் அதிகமா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோட பேசுவார். கர்த்தருக்காக நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஏகந்திரா ஏசப்பா அந்த இடத்துல வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல விட்டு போகும்போது ஒரு பெரிய சமாதானம் உங்களுக்காக கொடுப்பார். உங்களுடைய சரீரத்துல இருக்கிற அத்தனை விளைவினத்தையும் அம்மா உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த கால்ல ரொம்ப வலி வேதனையா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதுக்காக பல நாள் அழுகுறீங்க. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் இன்னைக்கு அதை மாற்றுவேன். மகளே பயப்படாதே, நான் இன்னைக்கு உனக்கு மாற்றுவேன்னு சொல்றாரு. பயப்படாதீங்க. அந்த கால்ல இருக்கிற வேதனை இன்னையோட இயேசுவின் நாமத்துல மறைவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபத்தை விடாதீங்கம்மா. ஜெபத்தை உறுதியா பற்றிக் கொள்ளுங்க. ஜெபத்துல வைங்க. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணீரை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. இந்த நாளுக்கு மத்தியத்துல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேதனைகள், அந்த கண்ணீர்கள் ஏசப்பா உங்களுக்கு நீக்குவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. தேவன் மேல விசுவாசமா இருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு சாமிக்குள்ள நீங்க விசுவாசமா இருந்தால் தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. உங்களை சந்தோஷமா வைப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்கள் கவலைகள் எல்லாம் மாறுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்களை விசாரிக்கிற தேவன் அவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க எல்லா பாரத்தையும் அந்த அப்பா மேல நீங்க போட்டுடுங்க. ஹல்லேலூயா. அந்த அப்பா மேல நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சோதரம். ஏன்னா கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் உங்களை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. சோதரம். ஆமென். சிஸ்டர், உங்களை ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய கணவனுக்காக பல நாள் போராடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்க கணவனுக்காக நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. தேவன் இந்த இடத்துல உங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உங்க மனதுக்குள்ள பல பாடங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. பல கண்ணீர்கள் உங்களோட இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் அதை மாற்றுவேன். உன் கண்ணீரை நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. விகமான விவலரபா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க. பவித்ரா என்கிற மக்கள். ஹல்லேலூயா. விகமான இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே இன்னைக்கு அவங்களுடைய கண்ணீரை மாற்றுகிற தேவன். பல போராட்டத்துல அவங்க இருக்கிறாங்கப்பா. எத்தனை ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரே என் வாழ்க்கை எதற்கு இப்படியே இருக்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுதி கொண்டிருக்கு சிஸ்டர். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த காரியத்தை நான் மாற்றுறேன். நீ பயப்படாதே மகளே, உன் கண்ணீர் மாறும். நீ பயப்படாதே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த கண்ணீரோட ஜெபம் உங்களை இன்னைக்கு மாற்ற போகுது. ஹல்லேலூயா. கண்டிப்பா தேவன் உங்களை உயர்த்துவார். பயப்படாதீங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. இந்த அலஞ்சல் கிராமத்துல இந்த சபையை ஒரு பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஹல்லேலூயா. நீங்க சபைக்காக அநேக நன்மைகளை செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்த போறார். ஹல்லேலூயா. சோதரம். கர்த்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவனோ புது பெயரை அடைவான். ஹல்லேலூயா. நீங்க எப்ப கர்த்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, எப்ப கர்த்தருக்குள்ள ஒரு பாட்சியா இருக்கிறீங்களோ, அப்ப உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறும். இது தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோட இருங்க. ஏன்னா நான் இன்னைக்கு கொஞ்ச நாள் தான் இந்த இடத்துல நீங்க வந்து நிக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் திரும்ப வரும்போது தேவன் உங்களை ஒரு பெரிய சாட்சியா வைக்க போறாரு. ஹல்லேலூயா. நீங்க தொடர்ந்து பிடிச்சிருங்க. அந்த அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அந்த அப்பா மேல உங்க கவலைகளை வைங்க. அவர் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க கர்த்தரை பிடிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்க ஒரு பாட்சியா இருங்க. அப்பா அவரு உங்களை விடுவிப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. சிஸ்டர், கண்டிப்பா அது நிறைவேறும். நீங்க பயப்படாதீங்க. இந்த நாள்ல இருந்து உங்க கண்ணீர் மாறும். நீங்க அதிகமாய் ஜெபத்துல உறுதியா இருங்க. ஹல்லேலூயா. நீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க, மாறப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். உங்கள் கணவன் கண்டிப்பா வருவாரு. நீங்க ஜெபத்துல வைங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
பாட்டி கொஞ்சம் யாரும் சத்தம் போடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது எதுவும் நினைச்சுட்டாதீங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அப்படியா இருக்கு. பேசாதீங்க பாட்டி, ஓகேவா? சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya, சோத்திரம் சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஹalleluya, சோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, சோத்திரம் 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 சோத்திரம். ஏன்னா கொஞ்சம் டைம் தான், ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம், பயப்படாதீங்க. ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள எழுமணும். பிரிய பிள்ளைகளே, ஹalleluya, நீங்க வந்திருக்கிற சந்தோஷமான இடம், ஹalleluya, சமாதானமான இடம், ஹalleluya. உங்களுக்கு எங்க இந்த சமாதானம் கிடைக்காது, எங்க இந்த காரியங்கள் கிடைக்காது, ஆனா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஹalleluya, சோத்திரம் இயேசுவின் நாமத்தில், ஹalleluya, சோத்திரம். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹalleluya, ஹalleluya. சிஸ்டர், நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் வரீங்களா? கொடைக்கானத்துல. உங்க பேர் என்ன? கலாதேவி. ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிள்ளைகளால பல கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் உங்களுக்குள்ள இல்ல. ஹalleluya. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். ஹalleluya. இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் கொடுக்க போறாரு. ஹalleluya. விசுவாசத்தோட சபையில தொடர்ந்து வாங்க. தேவன் உங்களை அற்புதப்படுத்துவார். உங்க எண்ணத்துக்குள்ள கொஞ்சமே சமாதானம் இல்ல, நீங்க கொடுத்தாவே கண்ணீர் தான். ஹalleluya. ஆனா தேவன் சொல்றாரு, நான் கண்ணீரை மாற்றுவேன். ஹalleluya. எனக்கு தெரியாது இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில தேவன் கண்ணீரை மாற்றுவாரு. ஆனா தேவன் சொல்றாரு, நான் உங்களை மாற்றுவேன். ஹalleluya. பயப்படாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தின் நாளா இருக்கும். உங்களை யாரு வேண்டான்னு தள்ளினாங்களோ அவங்களே உங்க முன்னாடி வருவாங்க. பயப்படாதீங்க. ஹalleluya. நீங்க தைரியமா போங்க. ஏசப்பாவுக்குள்ள நம்பிக்கையா இருங்க. ஏசப்பா உங்களை மாற்றுவாரு. ஹalleluya. சோதரம். ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். தலைமுறையை கொடுத்த தேவன் அவரு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஹalleluya. சோதரம். ஏன்னா இயேசு சாமிக்குள்ள நம்ம அவருடைய கைக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஏற்ற டைம் உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கார். அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். ஹalleluya. சோதரம். ஏன்னா இயேசுவால மட்டும்தான் நம்மளுடைய கண்ணீரை மாற்ற முடியும், நம்மளுடைய கஷ்டத்தை மாற்ற முடியும். மனுஷர்கிட்டயோ நம்ம சொந்த பந்தங்களையோ நம்ம போய் அழுகிறதுனாலயோ புலம்புறதுனாலயோ ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல வந்து நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்க, தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்வார். ஹalleluya. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். இந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையில நீடிக்கும். ஹalleluya. புரியுதா சிஸ்டர்? ஹalleluya. அழுகாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. சோத்திரம் ஆண்டவரே. இந்த விசேஷமான வேளையில சுவாமி நீங்க பேசுற வார்த்தைகள் ஆண்டவரே அற்புதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஏன்னா அவர் நம்மளை விசாரிக்கிறார். நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஹalleluya. அந்த சந்தோஷம் இருந்தாவே நமக்கு என்ன பாடுகள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க அந்த அப்பாக்குள்ள சந்தோஷமா இருந்தா உங்க வாழ்க்கையே சந்தோஷமாய் மாறும். ஹalleluya. உங்களுக்கு இல்ல, எங்களுக்கு கஷ்டம் தான், எத்தனை பாடுகள் இருக்கு. ஆனா நாங்கள் என்ன செய்யறோம்? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோம். ஹalleluya. எங்களுக்கு கஷ்டங்கள் பாடுகள் எத்தனையோ வேதனைகள் இருக்கு. ஆனா அதை பத்தி கவலைப்பட்டு கொண்டோம், கண்ணீர் விட்டு கொண்டோம் நம்ம இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. நம்ம அப்பா இருக்கிறாரு, நம்ம ஏசப்பா இருக்காரு. அவர் நம்ம கவலைகளை மாற்றுவார், நம்ம கண்ணீரை மாற்றுவார். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வைங்க. ஹalleluya. அப்ப தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. சோத்ரம் சோத்ரம். ஹalleluya. சோத்ரம். ரஞ்சிதா. தேவன் சொல்றாரு, நீ பயப்படாத, பிள்ளைய வீட்டுல தான் விட்டுட்டு வந்திருக்க, உனக்குள்ள ஒரு பயம் அதிகமா இருக்கு. ஹalleluya. உன் கணவன் வரணும், ரட்சிக்கப்படணுங்கிற ஒரு ஆசை இருக்கு, உங்க அக்கா மாமியா எல்லாரும் வரணும்னு ஆசை இருக்கு. பயப்படாத, தேவன் உன் கணவன் அழைத்து வருவார். ஹalleluya. உனக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை வெளியில கொண்டு வா. ஹalleluya. தேவன் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்காரு, கர்த்தருக்காக பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, கர்த்தருக்கு கீழ்ப்படி ஆண்டவர் சொல்றாரு. ஹalleluya. அந்த பயம் உனக்குள்ள இருந்து வெளியே வரணும். ஹalleluya. இன்னும் ஜெபத்துல ஒரு வல்லமையாய் நிற்கும் போது தேவன் உன் கணவனை நீ கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டி கூட அவரே வந்து முன்னாடி நிற்பார். ஹalleluya. அது உன்னுடைய விசுவாச மகளே. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசத்தை இன்னும் திடப்படுத்து. ஹalleluya. இன்னும் நம்பிக்கையாவே கர்த்தரே இந்த வருகிற நாட்கள்ல தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். பயப்படாத, உன்னுடைய குடும்பம் மாறும், உன்னுடைய சூழ்நிலை மாறும், உன்னுடைய கடன் மாறும். ஹalleluya. இயேசுவின் நாமத்துல அந்த பாரத்தெல்லாம் இன்னையில இருந்து விட்டுடு. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போறார். ஹalleluya. நீ விசுவாசத்தோட என் ஏசப்பா எனக்கு இந்த நன்மையை செய்வார், என் ஏசப்பா எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சுட்டாங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் ஆண்டவருக்குள்ளவை. உன் வாழ்க்கை, உன் பிள்ளைகள், உன் கணவனை
தேவன் மாற்றுவார். ஹalleluya. ஏன்னா அவர் வார்த்தை சொல்லுது, நான் உன்னை விசாரிக்கிறேன். ஹalleluya. உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. ஹalleluya. பயப்படாத, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஏன்னா ஆபிரகாம் சொன்னாரு, உன் பெயரை எதிர்மைப்படுத்துவேன். ஹalleluya. இந்த ஆயத்துக்கு பல நாளா வந்துட்டு இருக்கிற, ஆனா உன்னுடைய கண்ணீர் எவ்வளவுதான் ஜெபிக்கிறோம், எத்தனை ஜெபித்தாலும் குடும்பத்துக்குள்ள இன்னும் கஷ்டங்கள் மாறலன்னு உன் உள்ள மனசுக்குள்ள ஒரு பயம், அந்த பயத்தை எடுத்து போட்டுடு. இன்னையில இருந்து எனக்காக என்னை ரட்சித்த தேவன் என்னோட இருக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹalleluya. இப்படி நீ சொல்லிப்பாரு, உனக்குள்ள ஒரு பெரிய மாறுதல் ஆண்டவர் நீ கொண்டு வருவார். ஹalleluya. தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சபை இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார், நல்ல போதகர் அம்மாவை கொடுத்திருக்கிறார், நல்ல பிரதர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். வாஞ்சோட ஒரு பிரதர் இந்த இடத்துல இருக்கார். எனக்கு நான் எங்க அம்மா கிட்ட என்னைக்குமே சொல்வேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச சகோதரர். நான் ஒவ்வொரு நாளும் ஒரு டைம்ல நான் ஜெபிக்காம, எனக்கு ஜெபிக்காம இருந்தாலும் இருக்கலாம், ஆனா பிரதர் சொன்ன மாதிரி நான் 3 டைமும் ஆண்டவரே இங்க வருகிற பேரு எனக்கு தெரியாது, ஏசப்பா இந்த அலந்தரபுரம் கிராமமே ரட்சிக்கப்படணும், பிரதர் ஊழியம் ரட்சிக்கப்படணும், அவருடைய பிசினஸ் உயர்த்தப்படணும், அவருடைய எல்லா காரியங்களும் சபலமும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறார். பிரதர் சொன்னாரு, எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க, ஏற்ற காலத்துல தேவன் அவருடைய கைகள்ல உங்களை அடக்கி வைத்திருக்கிறார். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய காரியங்கள்ல தேவன் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். ஹalleluya. நீங்க பயப்படாதீங்க, மனசுக்குள்ள பல வேதனைகள் இருக்கிறா, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இங்க இருந்து போறதுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் ஆண்டவர் கொடுக்க போறார். ஹalleluya. நீங்க கவலைப்பட்டு வந்திருக்கலாம், ஆனா தேவன் உங்களை விசாரிக்கிறார் பிரதர். கண்டிப்பா இந்த இடத்துக்குள்ள எல்லாரும் ஆச்சரியப்பட அளவுக்கு உங்களை தேவன் உயர்த்த போறார். ஹalleluya. கண்டிப்பா அவருடைய கைகள்ல தேவன் வைத்திருக்கிறார். ஹalleluya. அப்ப தேவன் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்களுடைய கவலைகளை அவர் மேல் வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, மார்க் ஹalleluya மார்க் 11:24 சொல்றார். பிரதர் அதை குறிச்சு வச்சுங்க, நீங்க என் நாமத்துல எதை கேட்பீர்களோ அதை விசுவாசத்தோடு கேட்டு அதை நான் பெற்றுக்கொள்வேங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன்னு சொல்றார். ஹalleluya. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கங்க, நீங்க எதை ஜெபத்துல கேட்கிறீங்களோ அதை நான் பெற்றுக்கொண்டேங்கிற விசுவாசத்தோட கேளுங்க. மார்க் 11:24 ஹalleluya. அந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கங்க பிரதர். ஹalleluya. அதை குறிச்சு வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த வருகிற நாட்கள்ல உங்களுக்கு என்ன தேவைகளோ, பிசினஸ்ல கல்லா இருக்கலாம், எதுல வேணா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பேன்னு சொல்றாரு. ஹalleluya. அந்த வார்த்தை உங்களுக்கு விசுவாசம் உள்ள வார்த்தை. ஹalleluya. தேவன் உங்களுடைய விசாரிக்கிறதே. ஹalleluya. நம்பிக்கை உள்ளதே. ஹalleluya. அவர் உங்களை நேசிக்கிறதே. ஹalleluya. உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைங்க. ஹalleluya. அவர் தான் உங்களை விடுவிப்பார். ஹalleluya. அவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. பயப்படாதீங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பேன்னு சொல்றார். ஹalleluya. இந்த ஆலயம் ஒரு நிக்கும் போதே ஒரு தேவ மகிமை இந்த இடத்துல இருக்கு. ஹalleluya. ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கு. நான் நிறுத்தணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ இதை சொல்லு அதை சொல்லு எனக்குள்ள ஒரு பாஞ்சை ஆண்டவர் ஏவி கொண்டே இருக்கிறார். ஹalleluya. தெரியாது யாருக்கு டைம் லேட்டா போகுதுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை நாளா எடுத்திருக்கிறார். ஹalleluya. உங்களுக்காக இன்னைக்கு சொன்ன அத்தனை வார்த்தைகளும் நிறைவேற போகுது. ஹalleluya. பயப்படாதீங்க, உங்களுடைய எல்லா விளைவினத்தையும் ஆண்டவர் மாற்றுவாரு. ஹalleluya. கொளத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க, இன்னைக்குதான் ஃபர்ஸ்டா? பயப்படாதீங்க. ஏசப்பா இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? வேண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. உங்க கால்ல அந்த கட்டிக்கு அந்த கவரெல்லாம் அழுத்து போட்டுருங்க. ஓகேவா? பயப்படாதீங்க. ஏசப்பா சொல்றாரு, நான் உனக்கு பலவீனத்துல இருந்து விடுதலை கொடுப்பேன். மெடிசனு மாத்திரை சொல்றதை கேளுங்க. மெடிசன் மாத்திரை எல்லாம் எடுத்துட்டீங்க, உங்க வயிறு கூட எரிச்சல் வருது. ஹalleluya. எரிச்சல் வருது, ஆனா எது செஞ்சாலும் அது உங்களை விட்டு போகல. அந்த பிசாசின் கட்டுகளை அழுத்து போடுங்க. ஹalleluya. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன்னு சொல்றாரு. தொடர்ந்து சபைக்கு வாங்க. தூரமா இருக்குதுன்னு பாக்காதீங்க, ஆனா கர்த்தராக உங்க கால்ல கட்டின கவுரை பார்க்கல. நான் இப்ப ஜெபிக்கும் போதுதான் அந்த கால்ல பார்த்தேன். ஹalleluya. அதை கழட்டி போட்டுடுங்க. தேவன் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹalleluya. விசுவாசத்தோட இருங்க.
கண்டிப்பா வருவாங்க. நீங்க உங்களுடைய ஜெபம் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய ஜெபத்தை விசுவாசத்துல வைங்க. ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்க, என் பிள்ளைய கொண்டு வாருங்கன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, தேவன் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறாரு. கண்டிப்பா உங்களுடைய இந்த நாளுக்கு மத்தியத்துல உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற போராட்டங்கள் மாறும். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவருடைய வாக்கு உங்களுக்கு அப்படியா இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கிட்ட நீங்க வந்தவங்கள ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக தேவன் விட மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஏன்னா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாத நாளா இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் சிஸ்டர் உங்களுக்கு சொல்றாரு, நல்ல கண்ணீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னும் என்னால மேல் எழும்பவே முடியலையே, ஆண்டவரே என் குடும்ப பொறுப்பை நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், எனக்குள்ள ஒரு கண்ணீர் சிஸ்டர் உங்களுக்குள்ள. ஹல்லேலூயா. அந்த கண்ணீர் ஆண்டவர் பார்க்கிறாரு. நீங்க ஜெபிக்கிற விஷயத்துல, உங்களுடைய வேலை விஷயத்துல தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் சிஸ்டர். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் சொல்றாரு, ரெபெக்காள போல நான் உன்னை கோடான உயர்த்தேன். ஹல்லேலூயா. நீங்க கவலைப்படாதீங்க. பணத்துல, பொருளாதாரத்துல எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும் தேவனுடைய விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மாதிரி நான் செய்வேன் மகளே, நீ அழாதே, நீ அழாதேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு துக்க நாள் முடிவு பண்ணது. ஹல்லேலூயா. ஓரி மனசங்களே பேசிக்க வேண்டுமா. ஹல்லேலூயா. கவலைகளை அவர் மேல் வைத்திருங்க சிஸ்டர். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் வரும். உங்கள் சரீரத்துக்குள்ள ஒரு வேதனை. ஹல்லேலூயா. அந்த வேதனையை யாருகிட்ட நான் சொல்லுவேன், நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன் ஆண்டவரே? கணவன்கிட்டயோ, பிள்ளைகிட்டயோ, தாய் தகப்பன்கிட்டயோ யாருகிட்டயுமே சொல்ல முடியாத ஒரு துக்கம் உங்களுக்குள்ள இருக்கு சிஸ்டர். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்றாரு, என் மேல வச்சிடு மகளே, நான் உன்னை விசாரிக்கிறதே, நான் உன் கவலைகளை தீர்ப்பேன், நீ ஒன்னை குறிச்சு பயப்படாத, நான் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ரெபெக்காளை பார்த்து சொன்னாரு, கோடான கோடியா பேசுவாரு. கண்டிப்பா நீங்க பாரப்படுகிற விஷயத்துல தேவன் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார் சிஸ்டர். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, நீங்க நம்பிக்கை ஏற்றப்பட்டுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய சுவார்த்தனை ஊழியம், நீங்க ஜெபிக்கிற போன்ல இருந்து ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா தேவன் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா தேவன் நம்மளை விசாரிக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நன்மையா ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க இங்க இருந்து போகும்போது பல வியாதிகள், பல கட்டுகள்ல இருந்து ஆண்டவர் உங்களை உழைக்கப்பட்டிருக்காரு. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்துல மட்டும் திடனா இருங்க, ஜெபத்துல உறுதியா இருங்க, அப்பா கிட்ட ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோட வேண்டுதல் செய்யுங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா தேவன் உங்களை விசாரிக்கிறபடியா. ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசப்பா உங்களோட கூட இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. எதை குறிச்சு பயப்படாதீங்க. நான் இன்னும் அங்க 2 வாரம் இருப்பேன். ஹல்லேலூயா. தம்பிக்கு லீவ் இருக்கு, கண்டிப்பா வருவேன். திரளான உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற பிள்ளைகள், குடும்பங்கள் யார் இருந்தாலும் கூட்டி வாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க வந்து இந்த தேவ வார்த்தை வசனத்தை நீங்க கேட்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மை உங்களுக்குள்ள வரப்போகுது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உங்களுடைய கைகள்ல அடக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்துற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. தேவன் உங்களுடைய எல்லா கவலைகளையும் அவர் மேல வைத்திடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், திடப்படுத்துவார். தேவன் உங்களை எல்லாரையும் கூட்டி வந்ததற்காக நன்றி. ஒரு சொல்ற டைம் ஆயிடுச்சு, அதனால எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறாரு. கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன். தேவன் சொன்ன இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு எல்லாருக்கும் இங்க வந்து அத்தனை பேருடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு மிராக்கிள். ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்னா, இது வெறும் வார்த்தை இல்ல, இது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசத்தோடு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில பல காரியங்கள், உங்கள் குடும்பங்கள்ல, உங்கள் வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் தடைப்பட்டு இருக்கோ அத்தனை காரியத்திலும் தேவன் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். கவலைப்படாதீங்க, அவரு உங்களை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க. உங்க கணவனை குறிச்சு பயப்படாதீங்க. நீங்க ஜெபித்தால் உங்க கணவன் இந்த இடத்துல வருவார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. உங்க பிள்ளைகளை குறிச்சு மன உளைச்சல் எதுவும் வேணாம். ஒன்னும் பயப்படாதீங்க. தேவனுக்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. பயப்படாதீங்க. கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு விசுவாசத்துல இருக்கீங்க.
தேவன் உங்களுடைய குறைகள் எல்லாம் மாற்றுவார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்க கணவன் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு தேவை என்ன? ஜெபம். ஜெபத்துல நம்பிக்கையா இருங்க. அந்த அப்பாவே உங்களுக்கு எல்லா தேவைகளையும் கொண்டு வைப்பார். நம்ம அம்மா இல்ல அப்பா இல்லன்னு நினைக்காங்க. அவர் தான் நமக்கு அம்மா, அப்பா, நண்பர், சொந்த பந்தம் எல்லாமே அவர் தான். அந்த அப்பா இருக்கும்போது நீங்க ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, இப்ப என்ன வார்த்தை கேட்டீங்க? சந்தோஷமா இருங்க கேட்டீங்களா இல்லையா? அப்ப ஆண்டவர்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருங்க, மனமகிழ்ச்சியா இருங்க. அப்பா உங்களுடைய இருதயத்துல இருக்க எல்லா கவலைகளையும் மாற்றுவார். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனா இருப்பார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. தொடர்ந்து வாங்க. சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். தேவன் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது, நான் கொஞ்ச நேரம் தான் எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே புதுசா இருக்காங்க. எனக்கு அவ்வளவு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் எல்லார் கூடயும் பேசியிருக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கவலைகளை அவர் விசாரிக்கிறபடினால் அவர் மேல வச்சிடுங்க. உங்களை எல்லாத்துக்கும் மேலான அந்த தகப்பன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். எவ்வளவு கொச்சிக்கிற சிம்மத்தை போல எழும்பினாலும், பிசாசு உங்களுக்கு எதே வந்தாலும் அதெல்லாம் மிதித்து போட்டு எல்லா தடைகளையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையை செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு. தேவன் எனக்காக சமயம் கொடுத்த பிரதருக்காக, சிஸ்டருக்காக வந்திருக்கிற எல்லாருக்காரையும் நான் நன்றி சொல்கிறேன். தேவன் என்னையும் என் குடும்பத்தையும், நாங்களும் என் பிள்ளை கணவன் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கேயே ஆராதனை நடக்குது. சகோதரி கூட வந்திருக்கிறாங்க. அவங்களும் கூட மன கஷ்டத்துல தான் வந்திருக்காங்க. ஆனாலும் தேவன் அவங்களுக்காக நைட்டே நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம். ஆனா கர்த்தர் ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தது தேவனுடைய ஆசீர்வாதம் தான். அதனால நீங்க தொடர்ந்து வாங்க, சபையை விடாதீங்க. பாஸ்டர் உங்களால என்ன முடியுதோ அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க நீங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்காக நீங்க கொடுக்கும் போது தேவன் உங்களை உயர்த்தி சொல்றாரு. ஹல்லேலூயா. வாஞ்ச உங்களுக்குள்ள வரணும். கர்த்தருக்காக நான் கொடுக்கணும், நாளைக்கு போகணுங்கிற ஒரு வாஞ்ச உங்களுக்குள்ள வந்தாவே உங்களுக்கு தேடி நன்மையை கொண்டு வருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறாரு, அற்புதம் செய்வாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. பயப்படாதீங்க. தேவன் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக தேவனுக்கு நான் கூடி நன்றி சொல்கிறேன். தேவன் இப்படி எனக்கு கொடுத்த டைம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஜாஸ்தி தான் ஆயிடுச்சு. எதுவும் நினைச்சுக்காதீங்க. அவங்களுடைய வார்த்தை அப்படியா இருந்தது. ஏதாவது நான் கொஞ்சம் டைம் எடுத்ததுனால எதுவும் நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை தேவன் கொடுத்ததுக்காக தேவனுக்கு கூடி நன்றி சொல்கிறேன். கரங்களை தட்டி